வணக்கம். நான் உங்கள் டிகேஎஸ் பில்டர்ஸ் பெரம்பலூர். நம்ம இன்றைக்கி தெற்கு பார்த்த வீட்டு வாஸ்து பார்க்கலாம் வாங்க. இயற்கையும் வாஸ்துங்கிற தலைப்பில் தான் நம்ம வாஸ்து பார்த்துட்ருக்கோம். இது மத சார்பற்ற வாஸ்து. இந்து மதம் இல்லை, கிறிஸ்டின் மதமும் இல்லை, முஸ்லீம் மதமும் இல்லை, பொதுவான வாஸ்து, அனைவரும் பார்க்கக்கூடிய வாஸ்து. வாஸ்து அனைவரும் ஏன் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இயற்கை எல்லாத்துக்கும் பொதுவானது. அதனால் இயற்கை முறைப்படி வீடு கட்டி அந்த வீட்டில் வாழ்வதில் நல்ல வாழ்க்கையாகும். அதற்கு தகுந்தாற்போல் இயற்கைக்கு தகுந்தாற்போல் நம்ம வீடு கட்டி வாழ்வது வாஸ்து. 5 பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம். பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் பஞ்சபூதங்கள். இதை சார்ந்து தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் உருவாவதற்கு காரணம் 5 பஞ்சபூதங்கள். அதனால் இந்த பஞ்சபூதங்களை சரியாக வைத்து வாஸ்து பார்த்து வீடு கட்டி வாழ்ந்தால் நமக்கு நன்மை உண்டாகும். அதற்காகத்தான் முன்னோர்கள் வாஸ்தை கண்டுபிடித்து உள்ளார்கள். வாஸ்து வரைபடத்தை முன்னே காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். வாஸ்து வரைபடம், இயற்கையாக வாஸ்து எப்படி முன்னோர்கள் நமக்கு வரைபடம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வடகிழக்கு மூலையை ஈசானிய மூலை, தென்கிழக்கு மூலை அக்னி மூலை, தென்மேற்கு மூலை குபேந்திர மூலை, குபேந்திர மூலைன்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் மூலைன்னு சொல்லுவாங்க. வடமேற்கு மூலை வாயு மூலை. இதுதான் 4 மூலையும், 4 திசையும், 4 மூலையும். இதை அடிப்படையாக வைத்து தான் சரியாக வாஸ்து பிளான் போட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். வடக்கு பக்கம் எப்பயுமே ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமி 23.5 டிகிரி சாய்வு கோணத்தில் சுற்றுது. அதன் காரணமாக வடக்கு உயர்ந்தும் தெற்கு தாழ்ந்தும் புவி விசை அதிகமாக இருக்குது. வடக்கு நோக்கி தெற்கு பார்த்த வீட்டுக்கு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வீடு அமைக்க வேண்டும். வடக்கு வீட்டிற்கும் கிழக்கு வீட்டிற்கும் சரியாக வாஸ்து கச்சிதமாக அமையும் 100க்கு 100. தெற்கு பார்த்த வீட்டுக்கு ஓரளவு தான் இருக்கும். ஆனால் துல்லியமாக வாஸ்துக்காக பிளான் அமைச்சு போட்டிங்கனாக்கா தெற்கு பார்த்த வீடு தரும் பலன் வடக்கு கிழக்கு வீடு தராது. நல்லா வீட்டையும் பாருங்க. தெற்கு பார்த்த வீட்டில் இருக்கவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா வசதியாகவும் இருப்பாங்க. அதற்கு காரணம் வாஸ்து. இயற்கையை மறித்து எதுவுமே செய்யக்கூடாது. இயற்கையோடு சேர்ந்து தான் வாழணும். இந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது எப்படி அப்படின்னு ஒரு பிளான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். தெற்கு பார்த்த வீடு கச்சிதமாக 100க்கு 100 வாஸ்துக்காக இருக்கும். இதில் ஈசானிய மூலையில் வடகிழக்கு மூலையில் ஹால் கொடுத்துருக்கேன். ஹால் 16க்கு 14.25. அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்கேன். 10க்கு 8 சைஸில். அக்னி மூலையில் ஒரு போர்ட்டிகை கொடுத்துருக்கேன். 13க்கு 14.25 சைஸில். குபேந்திர மூலையில் மெத்த படிக்கிட்ட கொடுத்துருக்கேன். கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி ஏறுற மாரி, மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கி வரும்போது ஏறுற மாரி படிக்கிட்ட அமைச்சிருக்கணும். இந்த மூலையில் எப்பயுமே பள்ளம் இருக்கக்கூடாது, மேடாக தான் இருக்கணும். அது படி ரூமை போட்டு படி ரூம் மேலே ஒரு டேங்க் வைங்கவா. அடுத்தது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கேன். மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10 சைஸில். மாஸ்டர் பெட்ரூம் குடும்ப தலைவன் தலைவி 2 பேரும் இந்த ரூம் மேலே இருக்கிறதுக்கோசரம் மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பெட்ரூம் 10க்கு 8 சைஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு அட்டாச் 10க்கு 4 சைஸில் கொடுத்துருக்கேன். பூஜா ரூம் கொடுத்துருக்கேன். பூஜா ரூம் மத்திய ஸ்தானத்தில் கொடுத்துருக்குறேன். இந்த பிளான் நல்லாயிருக்கும். 100க்கு 100 வாஸ்துக்காக இருக்கும். இந்த வாஸ்து வேணுங்கிறவங்க காப்பி பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு பிளான் வேணும், வாஸ்துக்காக வேணும்னா கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். டிகேஎஸ் பில்டர்ஸ் பெரம்பலூர்.